கருப்புளுந்து இட்லி மாவு ரேஷன் அரிசி ப்ரொபோர்ஷன்ல கேட்டிருந்தாங்க நிறைய பேர். அவங்களுக்கான வீடியோ தான் இது. ரொம்ப ரொம்ப சாஃப்டா சூப்பரா வந்திருக்கு இட்லி. நான் எப்பவுமே 2 நாளைக்கு மட்டும்தாங்க இட்லி மாவு அரைப்பேன். அந்த அளவு தான் சொல்லியிருக்கேன். 150 கிராம்ஸ் டம்ளர்ல 3 டம்ளர் ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்திருக்காங்க. அதே 3 டம்ளர்ல இட்லி அரிசி எடுத்திருக்கேன். நீங்க சாப்பாட்டு அரிசி கூட எடுத்துக்கலாம். இட்லி அரிசியும் புழுங்கல் அரிசி தான். அதே டம்ளர்ல 1 டம்ளர் பச்சரிசி, இதுவும் ரேஷன் பச்சரிசி தான், அதை எடுத்திருக்கேன். மொத்தம் 7 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டம்ளர் கருப்பு உளுந்து போதும். கருப்பு உடைச்ச உளுந்து எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் வெந்தயம். ரெண்டும் ஒரு 2 தடவை கழுவி தண்ணியை கீழே ஊத்திட்டு தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கலாம். ஒரு 6ல இருந்து 8 மணி நேரம் ஊறட்டும். நான் நைட்டு ஊற வச்சுட்டு படுத்துட்டேங்க. காலையில எந்திரிச்சு மாவாட்டுறதுக்கு முதல்ல நம்ம கருப்பு உளுந்து கழுவலாம். தோல் முழுவதுமா சேர்த்தோம்னா அவ்வளவு நல்லா இருக்காது, கொஞ்சம் வரவரன்னு இருக்குங்க. அதனால ஒரு 3 தடவை மட்டும் நான் கழுவி ஊத்திக்கிறேன். அதுல கொஞ்சம் தோல் போகும் பாருங்க, அவ்வளவுதான். மீதி தோலை நான் அப்படியே அந்த உளுந்தோட தான் வச்சுக்கிறேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, எங்க அம்மா அரிசி உளுந்து ஊற வைக்கும் போது அப்பெல்லாம் கருப்பு உளுந்து தான், வெள்ளை உளுந்து கிடையாது. அப்ப இந்த கருப்பு உளுந்துல ஒரு தோல் கூட இல்லாம பொறுக்கி எடுத்துட்டு தான் நம்ம அரைக்கிறதுக்கு சேர்ப்போம். ஆனா இப்ப அப்படி கிடையாது. எல்லாம் ஹெல்த் கான்ஷியஸ் ஆனதுனால தோலோடவே நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ரேஷன் அரிசி சேர்த்ததால நல்லா அரிசி ஒரு 4-5 தடவை கழுவிக்கோங்க. நல்லா பிசைஞ்சு கழுவி எடுத்துக்கோங்க. தண்ணி வடிச்சு வச்சுக்கோங்க. உளுந்தும் அரிசி தண்ணி வடிச்சு வச்சுக்கலாம். இப்ப கிரைண்டர் ஆன் பண்ணிட்டு உளுந்து உள்ள சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன டம்ளர்ல இப்ப நான் காமிச்ச பாருங்க, அந்த டம்ளர்ல 1 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. உளுந்து அரைக்கும் போது நம்ம தண்ணி நிறைய ஊத்திட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி நீர்த்து போயிடும். அந்த மாதிரி இருந்தா மாவு நல்லா இருக்காது. நல்லா பொங்கி வரணும். அதாவது நல்லா அப்படியே பொதன்னு பொங்கி வந்தாதான் உளுந்து நல்லா இருக்கும். இது பாத்தீங்கன்னா அந்த தோல் கண்டிப்பா அரைப்படாது. உளுந்து மட்டும் நல்லா அரைப்பட்டு நல்லா சூப்பரா மாவாயிருச்சு. இதை அப்படியே நான் கிரைண்டரை ஓட விட்டே நான் உளுந்து மாவு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பழக்கம் இல்லைன்னா நீங்க அதை செய்யாதீங்க, ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. இப்ப எடுத்துட்டு அந்த கிரைண்டர்லயே அப்படியே நான் அந்த அரிசியை அதே மாதிரி ஒரு 2 டம்ளர் தண்ணியோட நான் ஊத்துறேன். தண்ணி தேவைப்படும் போது ஊத்திக்கோங்க. முதல்ல நிறைய ஊத்திட்டா தெரிச்சு வெளியில விழுகும். அதனால உளுந்தாட்டும் போது நீங்க தேவைப்படும் போது தண்ணி ஊத்திக்கலாம். இட்லிக்கு எப்பவுமே ரொம்ப நைஸ் ஆக கூடாதுங்க. ரவையை விட ஃபைனா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ரொம்ப குருண்டையா இருந்தாலும் வரவரான்னு இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பும் போட்டு ஆட்டியாச்சு. இப்ப நம்ம இந்த கிரைண்டர் எடுத்துட்டு அப்படியே நான் அந்த மாவை நான் உளுந்து எடுத்து வச்சிருந்தேன் பாருங்க, அதுக்குள்ள சேர்த்துக்க. 1 டம்ளர் தண்ணி அந்த கல்லுல அந்த ட்ரம்ல சைட்ல எல்லாம் கொஞ்சம் அப்படியே ஊத்தி விட்டீங்க அப்படின்னா அதுல இருக்க மாவு எல்லாமே தண்ணியோட வந்துரும் பாருங்க. இதை எடுத்து நம்ம இந்த மாவு எடுத்து வச்ச பாத்திரத்துல ஊத்திக்கலாம். கிரைண்டர் ஓடும்போது கிரைண்டருக்குள்ள கை விடுறதுக்கு உங்களுக்கு பழக்கம் இல்லை அப்படின்னா நீங்க தயவு செய்து அதை பண்ணாதீங்க. அரிசி உளுந்து எடுத்து வச்சதை நம்ம நல்லா கலந்துக்கலாம். அரிசி வெயிட்டா இருக்கும், கீழே போய் தங்கி இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கணும். நீங்க மாவு வேணா 2 பாத்திரத்துல ஊத்தி வச்சுக்கோங்க, ஏன்னா பொங்கி வெளியில வந்துரும். நான் அப்படியே வச்சுட்டேன். நைட் ஊற வச்சு காலையில ஆட்டினேன். சாயங்காலம் அப்படிங்கும் போதே நல்லா பொங்கிருச்சு. வெயில் காலம் இல்லைங்களா, இதே குளிர்காலமா இருந்தா நைட் ஆனாதான் நல்லா பொங்கி வருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி, தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா இட்லிகளை ஊத்தி எடுக்க வேண்டியதுதாங்க. நல்லா சாஃப்டா வந்திருக்குங்க இந்த இட்லி.